என்னுடைய அந்த உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லா கூட்டத்திலையும் ஒரு மலர்ந்த முகம் ஒன்று இருக்கும். அவங்களை நம்பி வந்து நான் என்னுடைய காயத்ரி வந்து தனியா எந்த நிகழ்வுக்குனாலும் கூட்டிட்டு போவேன், சக்தி அண்ணா இருக்காங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு எங்க குடும்பத்துல ஒருத்தராகவே இருந்தாங்க. அவங்களுடைய பிரிவை வந்து எங்களால ஏத்துக்கவே முடியல. அதுவும் இப்ப இந்த தொடுவான நிகழ்வுக்கு வந்தப்போ அவங்க இல்லை அப்படின்னு நம்ம கண்கள் தேடுது, அதை வந்து தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு நான் இப்ப இந்த உரையை வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆண் பெண் பாரபட்சம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, வயது பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுக்கறதுல இருந்து எனக்கு நானே ஏதாவது சொன்னேன் அப்படின்னா என்னுடைய அடுத்த நாவலுக்கு முழுக்க முழுக்க அந்த நாட்டுப்புற கலைகளுக்கு வந்து உத்வேகம் கொடுத்தவங்க அவங்கதான். என்னுடைய பழைய புத்தகத்தையும் வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்ததும் அவங்கதான். அதனால இப்ப இந்த மருத்துவத்துறையில் பெண் போராளிகளை நான் சக்திவேல் அண்ணா மறைந்த சக்திவேல் அண்ணாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல இப்ப நம்ம செல்வராஜ் ஐயா பேசினாங்க இல்லையா, அறம் ஒரு மனிதநேய பார்வை. அதே மாதிரி நம்ம டீச்சர் பேசினாங்க பெண் சுதந்திரம். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு சிந்திக்கக்கூடிய தகவல்களை அளித்தது. அந்த இரண்டையுமே சார்புடைய ஒரு கருத்து, ஆனா கொஞ்சம் தகவல்கள் நிறைய சேர்ந்த ஒரு சிற்றுரையாதான் வந்து என்னுடைய இந்த மருத்துவத்துறையில் பெண் போராளிகள் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம சுந்தரிமேந்திர ஐயாவும் சொன்னாங்க, ஆணாதிக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆணாதிக்கம் இருக்கு, பெண்ணாதிக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம செயல்படுத்த மாட்டேங்கிறோம். அதற்கான குரல் எழுப்பும் போது மட்டும் நம்ம ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறோம்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க இல்லையா. அப்ப இப்ப எனக்கு அதுல ஒரு விஷயம் வந்து சிந்திக்க தோணுச்சு, அது இதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எங்க ஆட்டோகிராஃப் படத்தை சொன்ன மாதிரியே ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்படம், நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி படம் இருக்கு இல்லையா, அதுலயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் அப்படி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடல் நல்லா பாட தெரியும், இசையில பயங்கரமா ஆர்வம் இருக்கு, நல்ல மிருதங்கள்லாம் வாசிப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் அவங்க தனிப்பட்ட ஒரு காட்சியா அந்த திரைப்படத்துல படமாக்கி இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு அந்த கதாநாயகி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறத வந்து தடை பண்ணிடுறாரு. யாருமே வர வேண்டாம், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கதாநாயகி ரொம்ப சீற்றத்தோட பேசுறோம், உங்களுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும், நீங்க இப்படி எல்லாரையும் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லும் போது அப்ப வந்து இவங்க அந்த பாடலை பாடி தனக்கு இசை மேல ஆர்வம் இருக்கு, தனக்கு இசையில எல்லாமே தெரியுங்கிறத வந்து நிரூபிப்பாங்க. இறுதி காட்சிகள் எப்படி வரும் அப்படின்னா அந்த கதாநாயகியே வந்து மன்னிப்பு கேட்டுருவான், கையெழுத்து கும்பிட்டு அந்த மாதிரி வரும். இதுல இருந்து என்ன கருத்து சொல்ல வராங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா அதை நினைச்சிருந்தா அந்த படத்துல வேற ஏதாவது ஒரு காட்சியாக அமைத்திருக்கலாம். இது ஒரு சாதாரண திரைப்படம் தானே, ஐயா சொன்ன மாதிரி சாதாரணமா ஒரு 3 மணி நேரம் திரைப்படம் தானேன்னு நம்ம அந்த நேரம் விழிக்காம இருந்ததனுடைய விளைவோ என்னவோ இப்படி பெண்களை மட்டம் தட்டி மட்டம் தட்டி மட்டம் தட்டியே எங்க அம்மா சொன்ன மாதிரி பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல இப்ப வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அடங்கிதான் போயிருக்கு. இதுல 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு, ஒரு பெண்ணானவள் தனக்கு தானே வகுத்து கொண்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள், தனக்குத்தானே வகுத்து கொண்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் மன ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம். இன்னைக்கு என்னால முடியல, எனக்கு இன்னைக்கு சோர்வா இருக்கு, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை திருப்பி வெளியே எடுத்து வச்சவ திருப்பி அப்படியே முடங்கி உள்ள போறவங்க இருக்கிறாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள. இல்ல மன ரீதியாவே வந்து எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னால முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போறவங்க எல்லாம் சுயமா தனக்குத்தானே விதித்துக் கொண்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள். இதை முதல் ரகமா எடுத்துக்கலாம். அடுத்ததா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஆணாதிக்கம், அதை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களே பெண்களுக்கு ஏற்படுத்துகின்ற முட்டுக்கட்டைகள். இவ எப்படி இப்படி முன்னேறான்னு பார்ப்போம், நேற்று வந்தவ இவ இப்படி பேசுறாளே, இவ வீட்டுக்காரங்க இப்படி பாத்துக்கிறாங்க, நமக்கு அமையலையே இப்படின்னு சொல்லி பொறாமை குணத்தை வந்து எளிதாக ஒரு பெண் மீது திருப்பி விடுகிறாள். அது ஒரு 3வது ரகம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான், ஆனா ஏற்றுக்கொள்ள நம்ம மறுக்கிற இந்த 3 விதமான கட்டுப்பாடுகளை உடைத்து சுதந்திரம் வருவதற்கு முன்பு மற்றும் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்ப போராடுற அறியப்படாத ஒரு 5 மருத்துவ பெண் போராளிகளை பத்தி மட்டும் தான் இப்ப பேச வந்திருக்கேன். இப்ப டாக்டர் முத்துலட்சுமி அம்மா பத்தி நீங்க சொன்னீங்க, அது பலருக்குமே தெரிந்திருக்கும். புற்றுநோய்க்காக அவங்க எவ்வளவுலாம் பாடுபட்டாங்க, எப்படியெல்லாம் மருத்துவமனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்ப நான் அடுத்தது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. டாக்டர் விஜயலட்சுமி ஒரு அம்மா, அவர்களும் வயிற்று பகுதியில புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் தான். அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. 33 வயசு வரைக்கும் மட்டும்தான் உயிர்
அவங்களுடைய கட்டுரைகள் வெளியாச்சு. அவங்களுடைய கணவர் டாக்டர் கோவிந்தராஜன் அவங்க சொல்ற இதெல்லாம் 1960கள் அது தொடக்கத்தில் உள்ள காலகட்டம். அவங்களுடைய கணவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு அப்படி ஒரு வைராகியம், எப்ப எனக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது, ஆனா அதுக்குள்ள நான் நினைச்ச இந்த மருத்துவத்துறையிலையும் இந்த விஞ்ஞானத்திலையும் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் இயக்கவியல் பத்தி அவங்க பல விதங்கள்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களும் நம்ம நாட்டில தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம இவங்களை இப்படி சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி டாக்டர் கமல் ரணதிவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க. மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இப்ப கணிசமா குறையல, கூடிட்டு தான் இருக்கு. என்னதான் அதனுடைய காரணங்களை அவங்க அனலைஸ் பண்றாங்க, இப்படிதான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கான அந்த அறிகுறிகள் மிக எளிதாக தென்படல, இறுதி கட்டத்தை அடையும் போதுதான் தென்படுதுங்கிறத மாதிரி இப்ப அறிவியல் பூர்வமா சொல்லிட்டு இருக்காங்க. இத டாக்டர் கமல் ரணதீவே 1972 சரியா அந்த காலகட்டத்துல இவங்க இந்திய விஞ்ஞானிகள் சங்கத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க. நம்ம நாட்டுல பல கிளைகள் இப்பவுமே இருக்கு. IWSC அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அவங்க என்னென்ன அவங்களுடைய காலத்துக்கு பிறகு இப்ப என்னென்ன சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்கிறது ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்காங்க. ஒரு மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. அவங்களால வெளியே வர முடியுமா? இத்தனை மருத்துவ அந்த போராட்டங்களையும் தாண்டி. ஆனா இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? டாடா மெமோரியல் மருத்துவக் கல்லூரியில போய் 4 எலிகளை முதல்ல எடுத்திருக்காங்க. 4 எலிகளை எடுத்து அந்த 4 எலிகளுக்கு எப்படி அந்த சுரப்பிகள் இருக்குது இல்லையா, எப்படி சுரக்கும், எப்படி அதனுடைய அந்த அந்த கருவளர்ச்சி இதெல்லாம் அவங்க ஒப்பீடு செய்து அந்த 4 எலிகளுக்கு புற்றுநோய் ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் வருங்கிறத ஆரம்பிச்சு அவங்க நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலேயே குணமாக்குறதுக்கான நடைமுறையில ஈடுபட்டாங்க. இத நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே கவனிக்கலாம். லதா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறாங்க. அவங்களும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கு எப்படி இந்த பாதிப்பு வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்களா, அவ்வளோ அழகா முடி இருக்குமா, அப்படி இருந்தாங்க. அந்த ஹீமோதெரபி முடிச்சுட்டு வரும்போது அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல அவங்க அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய தோழி என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே கூப்பிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் அவங்களுக்கு மொட்டை அடிச்சே விட்டாச்சு. நீ எவ்வளவு வருத்தப்படுறியோ நீ ஒரு நாள் நீ வருத்தப்பட்டுட்டு போயிரு, இதுதான் உனக்கு இந்த ஹீமோதெரபி எல்லாம் முடிச்ச உடனே கடைசியா நடக்க போற விஷயம், இப்பவே உன் மனசை நீ தேத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாதம் 1 வருடம், அந்த 6 மாதத்துலேருந்து 1 வருட காலகட்டம் வரைக்குமே அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. 2-3 நாட்கள் அவங்களால எந்திக்க கூட முடியாத அளவுக்கு போராடி இருக்கிறாங்க. ஆனா எல்லா தடைகளையும் மீறி இப்போ அவங்க she's one of the famous journalists. அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய சுய அந்த உடல் ரீதியான கட்டுக்கோப்புகள் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து மன ரீதியா போராடி வெளியே வந்திருக்காங்க. இப்ப நம்ம டீச்சர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கல்வி எவ்வளவு கல்வி பெண் கல்வி கத்துக்கிட்டா அந்த சமூகமே உயரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கல்வி அவங்க ஒழுங்கா போய் சேருதா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். மாளவிகா ஐயர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ராஜஸ்தான்ல அவங்க அப்பாவினுடைய பணியிட மாற்றத்தினால் அவங்க ராஜஸ்தான் போயிருந்தப்ப ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏதோ ஒரு போராட்டத்துல அவங்களுடைய அந்த கால்களை கைகளையும் கால்களையுமே இழந்துட்டாங்க. அவங்க கல்லூரிக்கெல்லாம் போகும்போது அவங்க ஏளனம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும், நம்ம இந்த ஏளனம் செய்யறவங்களை கண்டுகிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த தலைவலி கூடுமே தவிர அதை கண்டுக்காம அவங்களுடைய விஷயத்துல அவங்க தன்னுடைய காரியத்தை செலுத்த அந்த ஏளனமா செஞ்சவங்களும் எங்கள்கிட்ட நட்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல என்னன்னா இந்த இடம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. நம்ம நெட்ல அடிச்சு பார்த்தாலே தெரியும். ஒரு பேனாவை வச்சு இதுல நூல் மாதிரி கட்டி அதை வச்சு அவங்க எழுதுனாங்க தேர்வை. எந்த பள்ளி அவங்களை 10ஆம் வகுப்புல நிராகரிச்சதோ அதே பள்ளி அவங்களை திருப்பி 11ஆம் வகுப்பு கூப்பிடுற அளவுக்கு 485 மதிப்பெண் வாங்கினாங்க. சரியா? அப்ப அவங்க அம்மா ஒரு நாள் அவங்க அந்த வயதிற்கே உரிய ஒரு மகிழ்ச்சி தன்னைத்தானே அதுல அந்த மாதிரி சீப் எடுத்து நூலால கட்டிட்டு தலையை கோதி விட்டுருக்காங்க.
அப்ப அவங்க அம்மா ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க, நீ இன்னைக்கு உன்கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படல, இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுற அப்படின்னு சொன்னாங்க. இதேதான் அந்த லதா ஸ்ரீனிவாசன் அம்மாவும் அவங்க தோழி சொல்லும் போது நமக்கு புரியுது. அந்த முடி அவ்வளவுதான், நீ கொட்டிக்கிட்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்கிறாரோ, மொட்டை அடிச்சாச்சு, அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்க நடந்துகிட்டே தானே இருந்தாங்க. இப்ப அவங்க எவ்வளவு தைரியமா எப்படி இருக்காங்க தெரியுமா? நெட்ல அவங்கள தேடி பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. சரி, இப்ப நான் மீண்டும் மருத்துவத்துறைக்குள்ள வாரேன். டாக்டர் கமலா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மும்பை பல்கலைக்கழகத்துல 1933ஆம் ஆண்டு முதன்மை நிலையில தேர்ச்சி பெற்றவங்க. அவங்களுடைய அந்த மதிப்பெண் படி இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த அறிவியல் நிறுவனத்துக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை போட்டிருந்தாங்க. நிராகரிக்கப்பட்டது. அடுத்தது, நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்ல போற தகவல், சர் சி வி ராமன் அவர்களுடைய தலை சிறந்த அறிவியல் நிறுவனத்திற்கு இவங்க விண்ணப்ப கடிதம் எழுதினாங்க. அதுவும் நிராகரிக்கப்பட்டது. காரணம், ஒரு பெண். இப்ப நம்ம அவங்களுடைய பேர்ல நிறைய விருதுகள்லாம் கொடுக்கிறோம். ஆனா அவரும் ஒரு ஆணாதிக்க வர்க்கத்தை சேர்த்துதான் அப்ப அந்த நேரம் இருந்திருக்கிறார். ஆனா ஒரு ஷெர்லி ஷில்லோம்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதின அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, ஒரு இடத்திற்கு நீ சென்றிருக்கும் பொழுது அமர்வதற்கு அவர்கள் உனக்கு இருக்கை தரவில்லை என்றால் நீ பயப்படாது, ஒரு மடக்கு நாற்காலியை உன்னுடன் கொண்டு செல். நல்லா இருக்குல்ல? நம்ம எதுக்கு ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கணும்? மட்டம் தட்டிட்டு போனா ஒரு மடக்கு நாற்காலியை கொண்டு போறேன் நான் வச்சிருக்கேங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த அம்மா போனாங்க, சர் சி வி ராமன் அறிவியல் நிறுவனத்துக்கே போனாங்க. 10 நாள் ஒரு விதமான சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியான முறையில அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே she will be a silent listener அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இத பார்த்துட்டு சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு 3 நிபந்தனைகள் போட்டார். என்னன்னா, உனக்கு இந்த அறிவியல் நிறுவனத்தினுடைய விடுதியில தங்குறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சு தர மாட்டோம். தனியா நீ வீடு எடுத்து தங்கி எப்படினாலும் நீங்க வகுப்புக்கு வரதா இருந்தா வரலாம். இந்த ஓராண்டு காலத்திற்குள் ஒன்னால இங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. குறிப்பா ஆண்களுக்கு. ஆண்கள் சரணப்படுறதுக்கோ ஆண்களுடைய மனநிலைக்கோ இவங்க என்ன செய்ய முடியும்? ஆனா அதுதான் 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வருஷ காலம் மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி இங்க படிக்கிறதுக்கு அனுமதினாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, இதை மட்டுமே அவங்க மனசை ஒருமைப்படுத்திக்கிட்டு கவனிச்சாங்க. ஆனா அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுக்கு அந்த அறிவியல் மீதும் மருத்துவத்திலும் இருந்த ஈடுபாடு எப்படி கொண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 வருட காலம் முடிஞ்ச உடனே, இப்படி நல்லா கவனிங்க, அந்த 1 வருட காலம் முடிஞ்ச உடனே சர் சி வி ராமனே நிறைய பெண்களை அதே அறிவியல் நிறுவனத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பொண்ணை 1 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கிறதுக்காக தயங்குறவங்க. அப்ப அந்த ஒரு பெண் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு என்னமும் சொல்லிட்டு போங்க, ஒரு ஆணாதிக்கமா எதையும் பத்தி ஷிடிட் கேர், அவங்க இதை மட்டும் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் சேர்ந்தாங்க. இன்னும் அவங்களால இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறதான் முடிஞ்சது. அதற்கு அடுத்தாக்க நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அசீமா சாட்டர்ஜி அப்படின்னு ஒரு பெண்மணி. இவங்க தான் நம்ம வலிப்பு நோய் இருக்கு இல்லையா, அந்த வலிப்பு நோய்க்கு முதல்ல ஆயுஷ் 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சது. தன்னுடைய சொந்த செலவுல கண்டுபிடிச்சது அசீமா சாட்டர்ஜி தான். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரம் இருக்கு, நீர்வாழ் பெரணி வகை மார்சிலியா மினுட்டான் ஒரு தாவரம் இருக்கு. அந்த தாவரத்தை பயன்படுத்தி ஆயுஷ் 56 அப்படின்னு ஒரு வலிப்பு நோய் மருந்தை இவங்க கண்டுபிடிச்சாங்க. இவங்க பத்மபூஷன் விருது, இந்த சொன்ன இல்லையா சர் சி வி ராமன் விருது, பிசிற விருது, இது எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அடுத்தாப்புல நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல டாக்டர் கமல் ரணதீவே அப்படின்னு சொல்லி, அந்த டாக்டர் கமல் ரணதீவே அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டாங்க. 4 எலிகள் வச்சு இந்த தகவல் மட்டும்தான் சொன்னேன். கூடுதலா ஒரு தகவல் பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, ஐயா சொன்னப்ப எனக்கு அது ஞாபகம். அந்த மக்கள் எல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட அந்த பழங்குடியின மக்கள்ல குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்காக குரல் எழுப்பி அவங்களுக்காக போராடிய முதல் இந்திய பெண்மணி அவங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்ல, ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கிறோம் செஞ்சு இங்க இருக்குது இல்லையா, அங்க இருக்கிற பணியாளர்
எப்படி பணியாற்றணும், எப்படி வந்து அந்த ஆரம்ப மருத்துவ நிலையில அவங்களை கொண்டு போகணுங்கிறது எல்லாத்தையும் செஞ்சது வந்து இந்த டாக்டர் கமல் ரணதீவி அவர்கள். இறுதியா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ் கனகாங்கிறவங்க. இவங்களும் அதிகமாக அறியப்படாத ஒரு பெண். ஆனா அவங்க செய்த விஷயம் என்னன்னா, ஆசியாவிலேயே முதல் முறையாக மூளையில அறுவை சிகிச்சை பண்ணவங்க வந்து இவங்க தான். மூளைங்கிறது வந்து எவ்வளவு ஒரு துல்லியமான ஒரு விஷயம். அங்க வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. ஆனா அந்த மூளையில ஒரு துல்லியமான பகுதியில அறுவை சிகிச்சை பண்ணவங்க. பம்பாய் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்க வந்து MS பட்டம் அறுவை சிகிச்சைக்காகவே பிரத்யேகமா வாங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ் கனகா அவர்கள். அப்போ இப்பேற்பட்ட பெண்மணிகள், இவங்க அம்மா சொன்ன மாதிரி 8 மாணவர்கள் தான் இருந்திருக்காங்க டிஎஸ் கனகா அவர்கள் படிக்கும்போது. அதுல ஒரே ஒரு மாணவி யாரு அப்படின்னா அந்த கனகா. அதனாலேயே என்னவோ தெரியல, அவங்க சொல்றாங்க இறுதி கட்டம் வரைக்கும் நான் தேர்ச்சி பெற்று வந்துருவேன். ஆனா அந்த இறுதி கட்டத்துல வெளியில இருந்து வர்றாங்க இல்லையா, அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களை மட்டம் தட்டி தேர்ச்சி பெறாமலே பண்ணிடுறாங்க. ஆனா எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்படி ஒரு முறை 2 முறை இல்ல 8 முறை அவர் தேர்ச்சி அடையவில்லை. ஆனா அதுக்கு அடுத்து அதையும் நினைச்சிருந்தா அவங்க அழகா உள்ள இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள. ஆனா அவங்க அதை பண்ணல. இத்தனை போராட்டங்களையும் தாண்டி முதல் முறை ஒரு மூளையில அறுவை சிகிச்சை பண்ண ஒரு பெண்மணி, அதுவும் நம்ம இந்திய பெண்மணி அப்படின்னு தெரிஞ்சா, இப்ப நாமே விதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஒரு சின்ன விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல. இவ்வளவு நேரம் நான் வந்து இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிறைய துறைகள் நம்ம பார்த்திருப்போம். சினிமா துறைகள்ல எப்படி வந்திருப்பாங்கிறது நமக்கு சாதாரணமா பார்த்தாலே தெரியும். எழுத்து துறையிலையும் எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்து நம்ம ராஜகிருஷ்ணன் அம்மா மாதிரி, லட்சுமி அம்மா மாதிரி இப்படி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அதுவும் நமக்கு அவங்களுடைய அந்த பயோகிராஃபி எல்லாம் படிக்கும் போது தெரியும். ஆனா வெளிச்சத்திற்கு வரப்படாத பெண்கள் அதுல ஒரு 5 பேரை இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல கேட்கிறவங்களுக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கும். நம்மளுடைய டீச்சர் சொன்ன மாதிரி அந்த பெண் சுதந்திரம் எந்த அளவிற்கு இருக்கு, எந்த கட்டமைப்புக்குள் இருக்குங்கிறதையும் நம்மளால உணர முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பு இந்த இடத்துல நான் வந்து தேர்வு செஞ்சேன். இதற்கு ஒரு அருமையான வாய்ப்பளித்த நெல்லை தேவனையா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் இதை வந்து ரொம்ப பொறுமையா கேட்ட அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனக்கு நன்றி.